உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். முத்தமிழ் முழக்கம் காணொலி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் மிகவும் அரிது. முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார். ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு வேண்டும். இவ்விதம் தம் குறைகளையே நிறைகளாக கண்டு வாழ்ந்த இரட்டை புலவர்கள் அவர்களுடைய இலக்கிய அறிவை நாம் சுவைத்து மகிழ்வோம். இந்த காணொலி பதிவில் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். எம்மோடு இணைந்திருங்கள். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்த அன்பான ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். கிபி 14ஆம் நூற்றாண்டிலே சோழ நாட்டிலே ஆலந்துறை என்ற ஊர், அதிலே இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இளஞ்சூரியர், முதுசூரியர் என்று இருவர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உறவு முறையிலே அத்தை மகன், மாமன் மகன் என்ற உறவு முறையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சிவன் மீது மிகுந்த பக்தி உடையவர்கள், தமிழ் ஞானம் உடையவர்கள். அவர்கள் ஊர் ஊராக சென்று ஆலய தரிசனம் செய்து பல இலக்கிய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். எப்படி? நடக்க இயலாதவரை பார்வை இல்லாதவர் தோளிலே சுமந்து செல்வாராம். அவர் வழிகாட்டலின் பேரில் பல ஊர்களுக்கும் இப்படி பயணம் செய்திருக்கிறார்கள். பாடல் எவ்வாறு பாடுவார்கள் என்றால், பாடலின் முதல் 2 அடிகளை ஒருவர் பாடுவார், அடுத்த 2 அடிகளை மற்றவர் பாடுவது வழக்கம். இப்படி ஒன்றாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் இறந்தும் போயிருக்கின்றார்கள் என்று கூறுவர். அவர்களை குறித்த ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அத்தை மகன் குருடு, அம்மான் மகன் முடம் ஆகி கீழ்மேல் ஒத்துரைந்தே கூறுவர் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. இளம் சூரியர் பார்வை இல்லாதவர், முது சூரியர் கால்கள் முடமாகி போனவர். இவர்கள் இருவரும் சிலேடை கலம்பகம் பாடுவதில் சிறந்தவர்கள். தில்லை கலம்பகம், கச்சி கலம்பகம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் இவர்கள் இயற்றியவை. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சுவையான நிகழ்வு, அதை நாம் கண்டு வியப்பதுண்டு. பாருங்கள், மதுரையிலே கோயில் இருக்கிறதல்லவா, அந்த கோயிலே பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்திலே பார்வை இல்லாதவர் படியில் அமர்ந்து துணி துவைத்து கொண்டிருந்தார். அப்படி துணி துவைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கை நழுவி அந்த துணியானது நீரோடு சென்றது. இதை அறியாமல் தண்ணீரில் துணியை கைகளால் தேடி துழாவிக் கொண்டிருந்தார். இதை நடக்க இயலாதவர் பார்த்து விட்டார். உடனே பாடல் பிறந்து விடுமே. பாடுகிறார் பாருங்கள். அப்பிலே தோய்த்து அடுத்து அடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ என்று சொல்கிறார். என் பொருள் என்னவென்றால், அப்பு என்பது நீர். நீரிலே தோய்த்து அடுத்தடுத்து நாம் அந்த துணிகளை தப்பும்போது, அதாவது தோய்க்கும்போது அது நம்மை தப்பி விடாதா, நம்மை விட்டு நீங்கி விடாதா என்ற பொருளில் பாடுகிறார். இதை காதிலே வாங்கி கொண்ட அந்த பார்வையில்லாத இளம் சூரியர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பதில் அழகாக சொல்கிறார். இருபொருள் அமைந்த இந்த மாதிரி பாடல்களை கேட்டால் இனிமையாக இருக்கும். பாருங்கள். இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. எளிமையாக பதில் சொல்லிவிட்டார். எப்படி பாருங்கள். இக்கலிங்கம், கலிங்கம் என்பது ஆடை. இந்த ஆடை போனால் என்ன? ஏகலிங்கம். ஏகலிங்கம் என்பது ஒரே கடவுள், லிங்க வடிவில் இருக்கக்கூடிய உலகத்துக்கே ஒரே கடவுளான மாமதுரையிலே வீற்றிருக்கின்ற அந்த சொக்கலிங்கம், அவர் உண்டே நமக்கு துணை. என்ன அழகான நம்பிக்கை! தெய்வ நம்பிக்கை மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை. இப்படி இருபொருள் அமைந்த பாடல்களை கேட்கும்போது மனம் இனிமையாக இருக்கின்றதல்லவா? அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மற்றொரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.